அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 முடிய போகிறது. 2024ஆம் ஆண்டு தொடங்க போகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காகவும் நம் செய்ய வேண்டிய முக்கியமான சிறப்பான பூஜையும் 10 பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இந்த வருடம் முழுவதுமே நம்ம செல்வ செழிப்புடன் வாழ்வோம். முதல் நாள் இந்த 10 பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிறப்பு பூஜை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். 2024ஆம் ஆண்டு அதிகாலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாளே நீங்கள் தொடங்கி அந்த ஆண்டு முழுவதும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. நீங்கள் காலையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா படத்தையும் சுத்தம் பண்ணி முதல் நாளே வச்சுருங்க. சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வைத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எல்லா தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் பாயாசம் காலையில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று வைங்க. அல்லது சர்க்கரையாவது நம்ம வைக்கணும். பாலில் போட்டு சர்க்கரை வைக்கலாம். அப்படியே வெறுமன சர்க்கரை கூட ஏதாவது ஒன்று இனிப்பு வைங்க. வைத்து நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. அதாவது தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிக்கோங்க. காமிச்சிட்டு மாலை நேரம் கூட நீங்கள் மெதுவாக லக்ஷ்மி பூஜை பண்ணணும். அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி பூஜை பண்ணணும். முடிந்தால் காலையிலே செய்யுங்க. காலையில் செய்ய முடியாதவர்கள் மட்டும் மாலை நேரம் செய்யுங்க. ஏன்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமி தயார் பூஜை செய்கிறது. காலையில் நீங்கள் பூஜை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா விநாயகருக்கு மஞ்சள் விநாயகர் பிடித்து வச்சுட்டு விநாயகரை வழிபாடு செய்துட்டு குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வத்துக்கும் ஒரு விளக்கோ அல்லது குலதெய்வத்திற்கு செம்பில் தண்ணீரோ வச்சு அவங்க நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். லக்ஷ்மி படம் இருந்தால் கூட போதும். படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு மல்லிகைப்பூ, ஏன்னா அன்னைக்கு மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். பிச்சிப்பூ நல்ல வாசனை பூக்கள் இருக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கணும். நீங்கள் மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே போதும். அவங்களுக்குன்னு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு 108 1 நாணயம் எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். 108 போற்றிகள் கனகதார சோஸ்திரம் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம அது மட்டும் கிடையாது, இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா பணம் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதாவது நீங்கள் சுவாமிக்குன்னு தனியாக சில்லறை நல்லா நிறையா போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது ஒரு டப்பாலையோ அல்லது நீங்கள் ஒரு பவுல்லே போட்டு வச்சுருங்க. 10 ரூபாவா புது தாளா இருக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு இருந்தால் கூட போதும். ஒரு 10 தாளை எடுத்து ஒரு தாம்பளத்தட்டில் வட்டமாக வச்சு நீங்கள் பணத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இன்னமும் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற நகை இருந்தாலே போதும். அந்த நகையை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதை ஒரு தட்டில் வச்சு நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி வைக்கலாம். அப்படிலாம் சுவாமி படத்திற்கே போடலாம். நம்ம அதை விட நீங்கள் அந்த பணத்து பக்கத்தில் நகையும் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்னு இதெல்லாம் வைக்கணும். அதற்கப்புறம் முக்கியமான பொருட்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா கல்லுப்பு வைக்கணும், மஞ்சள் வைக்கணும், வெல்லம் வைக்கணும், பச்சரிசி வைக்கணும், துவரம்பருப்பு இது கட்டாயமாக வைக்கணும். இந்த 5 பொருளும் பார்த்தீங்கன்னா வைத்து வழிபாடு செய்வது நமக்கு தனதானியத்திற்கு எந்தவித குறையில்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம செல்வ செழிப்புடன் வாழ முடியும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அந்த நாள் நம்ம வீட்டில் நிறைவான இருக்கிற பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனமும் நிறைவாக இருக்கும். அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்மளை வாழ வைக்கும். லக்ஷ்மி தயார் பூஜை செய்வது உங்கள் வருடம் முழுவதும் செல்வ செழிப்புடன் நிச்சயமாக வாழ வைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். அதற்கப்புறம் நமக்கு 10 பொருட்கள் நம்ம வீட்டில் அந்த நாள் நிறைவாக இருக்கணும். அது என்னென்ன முக்கியமான பொருட்கள் அப்படின்னா பால் வீட்டில் கட்டாயமாக அந்த நாள் இருக்கணும். 2வதாக தயிர் இருக்கணும். வீட்டில் அந்த நாள் தயிர் இருப்பது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. தயிர் இருக்கிற வீட்டில் எப்போதுமே பார்த்திங்கன்னா செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா அதனால தான் தினமும் பார்த்திங்கன்னா தயிர் கடைஞ்சி சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நல்லா ஒரு தொழில் வச்சுருக்கவங்க பாருங்கள் தயிர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா தயிர் வீட்டில் கடைய நம்ம வீட்டில் லக்ஷ்மி அதிகரிக்கும். அவங்களுக்கு தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் சொந்த தொழில் வச்சுருக்காங்களோ அவங்கள தினமும் பார்த்திங்கன்னா தயிர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க.
அதற்கப்புறம் நம்ம வீட்டில் முக்கியமான இருக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் எப்போதுமே நிறைவாக இருக்கணும். அந்த நாள் காலையில் நீங்கள் மஞ்சளோ அல்லது முதல் நாளோ வாங்கி கூட வச்சுருங்க. மஞ்சள், கல்லுப்பு நிறைவாக இருக்கணும். வெல்லம் நிறைவாக இருக்கணும். வெல்லம் வந்து நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது ஜீனி. நிறைய பேர் வந்து ஜீனி தான் பயன்படுத்துகிறீங்க இன்னமும். ஸோ அந்த மாதிரி ஜீனி கூட ஏதாவது ஒரு சர்க்கரை வீட்டில் நிறைவாக இருக்கணும். அதற்கப்புறம் துவரம்பருப்பு வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம். துவரம்பருப்பு இருப்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் பச்சரிசி எப்போவுமே நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும். வெந்தயம் இருக்கணும், சோம்பு நிறைவாக இருக்கணும். அதற்கப்புறம் கல்கண்டு வீட்டில் இருக்கணும். அது நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அதை நெய்வேத்தியத்திற்காக நீங்கள் கல்கண்டு வாங்கி வச்சுக்கிறணும். ஏன்னா கல்கண்டு இருக்கும்போது நமக்கு வந்து சுக்கிரனுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கல்கண்டு தீபம், கல்கண்டு போட்டுலாம் அவருக்கு நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது. அவருடைய கடாட்சம் நம்ம கிடைப்பதற்காக தான். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து நெய் இருக்கணும். நெய் இருப்பதும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. நெய் நிறைவாக இருக்கலாம். இந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்களாக நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் எண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு நிறைவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பருப்பு வகைகள், தானியங்கள் இதெல்லாம் நிறைவாக இருக்கலாம். நான் சொல்கிறது உங்கள்கிட்ட வந்து முக்கியமான 10 பொருட்கள் இது நிறைவாக இருந்தாலே போதும். அந்த நாள் காலையில் நிறைவாக இருக்கிறத பார்த்தா மனம் வந்து மகிழ்ச்சியாகும். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சமையலறை பொருட்கள் வந்து குறைந்தால் பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சல் வரும். அந்த கோபத்தை வந்து கணவரிடம் காமிப்பாங்க. இது இல்லை, அது இல்லை, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பொருள் எப்போதுமே நிறைவாக வச்சுருக்கணும். அதனால் நீங்கள் முன்னக்கூட்டியே எல்லாம் வாங்கி வச்சுருங்க. எதற்காக நம்ம சமையலறையில் பொருட்கள் நிறைவாக இருக்கணும் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சமையலறையில் வந்து நிறைவாக இருந்தால் தான் நம்மளுடைய மனமும் நிறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குடியேறுவாள். லக்ஷ்மி இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி இருப்பாங்க. எப்போவுமே கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா சமையலறையில் தென்கிழக்கு பகுதியில் நமக்கு சுக்கிரன் கடாட்சமும் இருக்குது, மகாலட்சுமி தாயாரோட கடாட்சமும் இருக்குது. அதனால் எப்போவுமே தென்கிழக்குனாலே நமக்கு வந்து லக்ஷ்மி கூறிய இடம். அந்த இடத்துல இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும். மற்றும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயால் வரவே கூடாது. அதற்காக தான் நம்ம பொருட்கள் எல்லாம் நிறைவாக வச்சிடணும்னு சொல்கிறது. ஏன்னா பெண்களுடைய வாயால் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம பார்த்திங்கன்னா பூஜைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நமக்கு சமையல் அறைக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போதுமே பெண்களுக்கு வந்து சமையல் அறையும் பூஜை அறை தான் ரொம்ப முக்கியமான இடம். அங்கே தான் அதிகமாக இருக்கிற இடமும். அந்த இடத்த எப்போதுமே நீங்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் நிறைவாகவும் வச்சுருங்க. உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நிம்மதியாக இருக்கும். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணும்போது நீங்கள் மனதார கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. அந்த நாள் லக்ஷ்மி பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாடு முருகனாக இருக்கலாம், அல்லது வராகினியாக இருக்கலாம், மற்றும் அம்பாள், ஏதாவது ஒரு அம்பாள் இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம். எந்த இஷ்ட தெய்வமோ அவங்களே வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த 2023ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சந்திச்சிருக்கலாம். பட் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் நாள் தொடக்கத்துலேருந்து உங்களுடைய மனசை வந்து பாசிட்டிவாக கொண்டு வாங்க. இந்த ஆண்டு முழுவதும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், செல்வ செழிப்புடன் நான் வாழுவேன், வசதியாக வாழுவேன் அப்படிங்கிறத உங்கள் மனசில் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களால் வாழ முடியும். எதுவுமே நம்ம நினைக்க அதுதான் நடக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் தாட்டோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் பூஜை பண்ண சொல்கிறது காரணம் அதுதான். அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுடைய மனசு பார்த்திங்க அப்படின்னா அமைதியாகவும் நல்ல ஒரு எண்ணத்துடன் நமக்கு இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் பூஜை பண்ணும்போது நமக்கு நினச்சது எல்லா வேண்டுதலுமே நடக்குது. அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து காலையில் பண்ணுங்கள். மாலை ஒருக்க நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறத இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு சூப்பராக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக அமையணும், நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே எல்லாருக்காக வேண்டிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடுடன் உங்களை